ஹாய் டா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கவங்க அந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பாலிசிஸ் இருக்குது. ஓகே, ஒரு என்ன சொல்ல ஏரியா வைஸு அண்ட் அந்த என்ன சொல்ல அந்த பர்டிகுலர் பிளேஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த பிளேஸை பொறுத்து அண்ட் கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபயர் இன்சூரன்ஸ் அங்கே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏக்கர்ஸ் அந்த சென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது பேஸ் பண்ணி தான் ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 திங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன ரிஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். செகண்ட் பார்த்தா அப்படின்னா அதை எதை வச்சு அசஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபயர் இன்சூரன்ஸ் போடணுமா வேண்டாமாங்கிற அந்த அசஸ்மெண்ட் இருக்கணும். தேர்ட் ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தா அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அங்கே என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது. ஓகே, இப்போ நான் இன்சூரன்ஸ் பாலிசி போட போகிறேன்னா அந்த இடத்துல என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மானிட்டர் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தா அப்படின்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேவை யூஸ் பண்ணணும் இந்த ஃபயர் இன்சூரன்ஸ். ஓகேவா, இது எல்லாம் ஃபயர் இன்சூரன்ஸும் என்ன அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு ரியல் கேஸ் என்னென்னா ஆக்சுவலாக 2018-19 வந்துட்டு திருப்பூரில் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் ஃபேக்ட்ரி. ஓகே, ஒரு ரெப்யூட்டடாக இருக்க ஒரு கம்பெனி. ஓகே, அவங்க வந்து இந்த 5 சேஃப்டி மெஷர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி தான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகி அந்த ஹோல் பில்டிங்கே வந்துட்டு ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க கிளைம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு நீட் அண்ட் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் கொடுத்துமே அந்த இடத்துல கொஞ்சம் இஷ்யூஸ் அக்கர் ஆச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நம்ம இன்சூரன்ஸ் போட்டவங்க அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே ஒரு 5 கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபைல் பண்ணது வந்துட்டு 5 lakh rupeesக்கு. ஓகே, இன்சூரன்ஸ் போட்டது அந்த ருப்பீஸ் நம்ம எவ்வளோ வேல்யூ போடணுமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லை. அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டது பார்த்தா அப்படின்னா அந்த ஹோல் பில்டிங் அந்த 3 floors இருக்குது, அந்த 3 floorsக்கும் சேர்த்து அவங்க 5 lakh rupees வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு 6-7 yearsஆக வந்து அந்த 5 lakh rupeesக்கு அவங்க ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. அப்டேட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்னாச்சு, அந்த இஷ்யூ அக்கர் ஆகிடுச்சு. இப்போது அவன் கேஸ் கொடுத்துட்டான். ஓகே, அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க இன்சூரர்னால கொடுத்தங்காட்டிக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல அந்த கண்டிஷன் வந்து சரியில்லாமல் போச்சு. ஸோ அந்த இதுதான் கேஸு. ஸோ ஆஸ் அ இன்சூரராக நீ இருக்க அப்படின்னா வாட் இஸ் யோர் ஆன்சர் அண்ட் வாட் ஆர் த மெஷர்ஸ் யூ திங்க்? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ வந்து மேம் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல வந்து எப்படி ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்ன வந்து நடந்திருக்கு, இதை ஃபஸ்ட்டு அந்த நேராக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டைரெக்டாக நாமளே போயிட்டு எவ்வளோ வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷனில் அந்த டைரெக்டாக அந்த இடத்துக்கே போயிட்டு இப்படி தான் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விசிட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ எப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, மனுஷங்களுக்கு ஏதாவது அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாச்சும் ஆகியிருக்கா, இல்லை அங்கே இருக்கிற திங்ஸ்க்கு மெஷினரிஸ்க்கு இதுக்கு மட்டும்தான் ஏதாச்சும் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ். இப்போ நமக்கு வந்து நம்ம அவங்க இன்சூரன்ஸ் போகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் வே இருக்குது, நாங்கள் கேமரா கொடுத்துருக்கோம், நாங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்டாக் வச்சுருக்கோம், ரொம்ப ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு முடிச்சுட்டு போயிடுவோம், கரெக்டாக எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு உண்மையாகவே அதெல்லாம் இருக்கா, அந்த ஃபயர் ஆனோம்னா சரி பண்ணுறதுக்கான வேஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து ஒரு வே பார்ப்போம். அது பார்த்ததுக்கப்புறம் ரிஸ்க் மானிட்டரிங், எதனால் இது வந்துச்சு, யாரோட தப்புனால இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து அங்கே எதனால் வந்துருக்குன்னு அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க கரெக்டாக வந்து அதை ஸ்விட்ச் ஆஃப் அதனால் ஏதோ ஒரு ஃபயர் பஸ்ட் ஆகி அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ வந்து கேமரா இதானாலும் நமக்கு வந்து அது சேவ் ஆகிருக்கும். அது சேவ் ஆனதை வச்சு நம்ம உண்மையாலுமே அது அப்படி தான் ஆச்சா, இல்லை தீ பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்களா? பட் ஆக்சுவலாக அதோட கேஸ் என்ன அப்படின்னா, அந்த ஷிஃப்ட் பேஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த நைட் ஷிஃப்ட் வந்து ப்ராப்பராக அந்த மிஷினை வந்து ஷட் டவுன் பண்ண போட்டுட்டாங்க. ஆக்சுவல் திங் அதுதான். அது வந்துட்டு என்ன சொல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்விட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, லைன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ பண்ணும்போது சின்ன ஸ்பார்க் வரும். ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்கு. அது வந்துட்டு நம்ம செக் பண்ணணும், அதனால தான் ஆகியிருக்கா இல்லை அவங்க ஏதாச்சும் ஃபயர் ஆகவே. ஏன்னா ஆக்சுவலி அது ஒரு பனியன் கம்பெனி, டக்குனே தானே எல்லாமே தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் அந்த மாதிரி நம்ம 3 ஃப்ளோருமே ஆயிடுச்சு. அது வந்து ஃபயர் ஆன மாதிரி ஏதாவது திங்ஸ் வச்சுருக்காங்களா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் 5 லேக்குக்கு வந்து போட்டிருக்கீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு போட்டிருக்கீங்கன்னா அது ஒர்த்தா இல்லையா, இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்துட்டு நமக்கு வந்து இவ்வளோ தான் ஆகியிருக்கு, இதுக்கு வந்து ஒரு 3 லேக் ரூபாய் கொடுக்கலாம், 2 லேக் கொடுக்கலாம், அதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கணும், கன்வே பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து பேசணும். அவ்வளோதான். பேசி முடிச்சிட்டீங்க. அண்ட் இது வந்து உங்களோட தாட். ஆக்சுவலாக இன்சூரரோட தாட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்க. இதோட எண்டிங் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த 5 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த 5 இயர்ஸில் ஆக்சுவலாகவே அவங்க போய் அதை பற்றின ஃபுல் ரீடிங் எடுத்து ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துருந்துருக்காங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த 5 லேக் ரூபீக்கு வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டாங்க இன்சூரன்ஸில். ஸோ ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாமே ஃபயர் ஆனிச்சுன்னா 5 லேக் ருபீஸ் வந்து அவங்களுக்கு வர்த்தபுளாக போயிருக்கும். பட் 1 பார்ட் ஒரு யூனிட் மட்டும் போனங்காட்டிக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபயர் இன்சூரன்ஸ்? ஓகேடா. ஓகே, ஃபைன். ஓகே, தேங்க்யூ.